இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிமவள அமைச்சராக இருந்தவர் பொன்முடி. தனது மூத்த மகனான கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் பெயரில் விழுப்புரம் வானூர் அருகே உள்ள பூத்துறையில் செம்மண் குவாரி குத்தகைக்கு எடுத்து நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இவர்கள் அரசால் அனுமதிக்கப்பட்ட ஆழத்தை விட கூடுதலாக செம்மண்ணை வெட்டி எடுத்ததாகவும் முறைகேடாக விற்பனை செய்து 28 கோடியே 36 லட்சம் இழப்பை ஏற்படுத்தியதாகவும் புகார் எழுந்தது. 2012 வானூர் தாசில்தாரராக பணியில் இருந்த குமரபாலன் விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் இது தொடர்பாக புகார் அளித்தார். பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணியின் மைத்துனர் ராஜமகேந்திரன், குமார், ஜெயச்சந்திரன், கோபிநாத், சதானந்தன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது விழுப்புரம் போலீசார் வழக்கு பதிந்தனர். சிறையில் அடைக்கப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை விழுப்புரம் கோர்ட்டில் நடந்து வந்தது. வழக்கில் சேர்க்கப்பட்ட லோகநாதன் உடல்நலக் குறைவால் இறந்தார். அரசு தரப்பு சாட்சிகளாக இதுவரை 56 பேர் சாட்சியமளித்திருந்தனர். இவர்களில் அரசு தரப்புக்கு பாதகமாக 30 பேர் சாட்சியமளித்தனர். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏப்ரல் 2 தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி மணிமொழி அறிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் வரும் தீர்ப்பை பொறுத்து அவரது அரசியல் பயணம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.